ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது நம்ம வசிய மையை பற்றி நம்ம பார்ப்போம். வசிய மை அப்படிங்கிறது நல்லதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய தொழில் வசியம், தெய்வ வசியம், தேவதைகள் வசியம், இந்த மாதிரி இதுகளுக்கு வசியங்கள் நன்மையான இதுகள் எவ்வளவு இருக்குது. அந்த மாதிரி நன்மையான விஷயங்களுக்கு நம்ம சித்தர்கள் அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட தெய்வீக மூலிகைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதுபோல் இன்று நம்ம ஒரு மூலிகையினுடைய பயன், அதனுடைய தெய்வீகத்தன்மை என்ன என்பதை இன்று நம்ம பார்ப்போம். இன்று பார்க்குறது மூக்குத்திப்பூ செடி. அது சீதேவி செங்கல் நீர் இனத்தை சேர்ந்தது. அதோட சேர்ந்த ஒரு தெய்வீகமான மூலிகை. அந்த மூலிகை பற்றி பார்ப்போம். இது மூக்குத்திப்பூ செடியை சேர்ந்த நீல கலர், இதிலே வெள்ளை இருக்கு. இது சீதேவி செங்கல் நீர் இனத்தை சேர்ந்தது. இதுலேயே இது நீளம் கத்திரிக்கோள், அதுலேயே வெள்ளையும் இருக்குது. வெள்ளை மூக்குத்திப்பூ செடி இருக்குது. இப்போ ஒரு மூக்குத்திப்பூ செடின்னு வந்திருக்கு. அது பார்த்தினியா, அது மூக்குத்திப்பூ செடி இல்லை. அது செயற்கையான ஒரு மூலிகை, வெளிநாட்டிலேருந்து வந்தது. இதுதான் ஆதியிலேருந்து இருக்கக்கூடிய மூக்குத்திப்பூ செடி. சீதேவி செங்கல் நீர் இனத்தை சேர்ந்தது. காட்டு சீதேவி செங்கல் நீர் செடியை சேர்ந்தது. இந்த இலைகளை நம்ம அமாவாசையில் நம்ம எடுத்து அமாவாசையில் பிடுங்கி காப்பு கட்டி நம்ம என்ன செய்யணும்னா நிழலில் காய வச்சு, அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு அதை என்ன செய்யணும், மண் வடைச்சட்டி எடுத்து அதை போட்டு வறுத்து அதில் கறிக்கு மை செய்யணும். மை செஞ்சு நம்ம முறையாக வசிய மந்திரம் சொல்லி பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்களுக்கு இது பயன்படும். இது ஒரு நீல இனத்தை சேர்ந்த ஒரு வைலட் கலர், ப்ளூ கலரை சேர்ந்தது. இதே வெள்ளையும் இருக்குது. இந்த இனத்திலே ஒரு 3 வகையான இனம் இருக்குது. இது மாதிரி 4 வகையான இனங்கள் இருக்குது. இதுலேயே வெள்ளை இருக்குது. இதே இலையில இலை பெருசாக இருக்கக்கூடிய மூக்குத்திப்பூ செடி இருக்குது. அது ஒரு வகை. இந்த மாதிரி 4 வகையான ஒரு செடிகள் இந்த மூக்குத்திப்பூ செடியில் இருக்குது. அது எல்லாமே நமக்கு வசியத்துக்கு ஆகும். எல்லாமே சீதேவி செங்கல் நீர் இனத்தை சேர்ந்த மூலிகையாகும். இந்த மூலிகை நம்ம முறைப்படி நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல முறையாக காப்பு கட்டி அதை தெய்வங்களை நினைத்து நம்ம அதை வேரில் நூல் கட்டி தேங்காய் வாழைப்பழம் செஞ்சு பூஜை பண்ணி முறையோடு எடுத்து நம்ம இலைகளை பறித்து, இது சமணம் தேவையில்லை, இலை மட்டும் எடுத்து நம்ம காய வச்சு அதை மையாக பயன்படுத்தி நம்ம பைரவர் மந்திரம் சொல்லிக்கலாம். பைரவர் மந்திரமும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு நன்மை தரும். நன்மைக்காகத்தான் அனைத்து மொழியும் நம்ம பயன்படுத்த வேண்டும். சித்தர்கள்லாம் நன்மைக்காகத்தையும் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மூலிகையும், ஒவ்வொரு மருந்துகளையும், ஒவ்வொரு மந்திரங்களையும் நல்ல வழியில் மக்கள் நலனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.